ஒரு கேட்ச் பிடிக்க போய் அது சிவியர் இன்ஜூரி ஆகி இப்போ சுரேஷ் ஐயர் ஐசியூல இருக்காரு. வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், ஆனா போராட்டத்துக்குள்ளதான் வாழ்க்கையே இருந்தா என்னடா பண்றது? 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப் அப்புறம் அவனை டீம்ல தூக்கிட்டாங்க. தலைவன் டொமஸ்டிக்ல போய் ரஞ்சி ட்ரோஃபி, இரானி கப்பு, எஸ்ஏஎம்டி ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். அதுவும் சும்மா ரன் அடிச்சிருக்கான். அப்படியே கட் பண்ணா ஐபிஎல் பஞ்சாப் டீம் கேப்டன்ஷிப் பண்ணி ஃபைனல் வரையும் கொண்டு வந்தான். அப்படியே கட் பண்ணி தலைவன் சாம்பியன்ஷிப் எடுக்கிறானுங்க. தலைவன் தான் அதில் மேன் ஆஃப் தி சீரீஸ். யாரா அவன் கொடுத்த எல்லா மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்றானே அப்படின்னு இவனை வெறும் ஓடிஐ பிளேயரை மட்டும் தான் வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் தெரிஞ்சு கிரிக்கெட்ல பாலிடிக்ஸ் இல்லை, பாலிடிக்ஸ் ஃபுல்லாக கிரிக்கெட்டே இருக்குன்னு. இப்போதான் வாய்ப்புங்கிறத லைட்டாக திறந்து வைஸ் கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தா இந்த ரிப்கேஜ் இன்ஜூரி. சுரேஷ் ஐயர் லைஃப்பில் எவ்வளோ பார்த்துட்டாரு. இந்த ரிப்கேஜ் இன்ஜூரி தானே, கண்டிப்பாக இதை மீண்டு வருவீங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை நான் கமெண்ட் பண்ணுங்கள்.